வெல்கம் டு அபி ரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 51 செமிகண்டக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக்ஸில் 50 வீடியோக்கு அப்புறமா நம்ம செமிகண்டக்டர்ஸ் பற்றி பார்க்குறோம். ஆக்சுவலி எலக்ட்ரானிக்ஸுடைய முதல் பாடமே இதாகத்தான் இருந்திருக்கணும். பட் ஆனால் நம்ம லேட்டாக பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செமிகண்டக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் எலிமெண்ட். அது வந்து என்னென்னா, அதனுடைய கண்டக்டிவிட்டி, அந்த எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி வந்து ஒரு குட் கண்டக்டருக்கும் ஒரு குட் இன்சுலேட்டருக்கும் நடுவில் இருக்கும். அதனால தான் இதை வந்து செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்லி இதற்கு பெயர். ஸோ செமிகண்டக்டரில் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் ஐசி அது வந்து ஜாக் கில்பி அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டுச்சு. அவர் டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வேலை பார்க்குறப்ப 1958 அவரால் டெவலப் பண்ணப்பட்டது இன்டகிரேட்டட் சர்க்கியூட். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர். ஸோ அதை வந்து இன்டகிரேட்டடாக பண்ணார். இன்றைக்கி அந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் அதனுடைய டெவலப்மெண்ட் வந்து எக்கச்சக்கமான வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற இன்டெல் கோர் i7 எக்ஸ்ட்ரீம் எடிஷன் ப்ராசஸர், அதாவது சிபியு இருக்கல்லவா, இன்டெல் சிபியு. அந்த சிபியூவில் வந்து ஒரு சிபியூவில் 731 மில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ். ஒரு டிரான்சிஸ்டர் என்ன சைஸ் நமக்கு தெரியும். அதே மாதிரி 731 மில்லியன் டிரான்சிஸ்டரை ஒரு சின்ன பேக்கேஜில், அந்த பேக்கேஜோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.67 ஸ்கொயர் இன்ச்சஸ் சைஸில் இருக்கிற ஒரு ப்ராசஸருக்குள்ள அவ்வளவு டிரான்சிஸ்டர் அடக்கிற அளவுக்கு இன்றைக்கி செமிகண்டக்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப அட்வான்ஸாக ஆகிவிட்டது. இப்போ 3 செமிகண்டக்டர்ஸ் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது செமிகண்டக்டர் டிவைசஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மானியம், சிலிக்கான், அப்புறம் கேலியம் ஆர்சனிக் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டு மெட்டீரியல். ஜெர்மானியமும் சிலிக்கானும் பியூர் எலிமெண்ட்ஸ். கேலியம் ஆர்சனிக் வந்து கேலியமும் ஆர்சனிக்கும் இணைந்த ஒரு சேர்மம். அது வந்து தனிமம் கிடையாது, அது வந்து 2 இணைந்த சேர்மம். ஸோ இப்போ நம்ம இந்த டேபிளில் பாருங்கள், இது வந்து பீரியாடிக் டேபிள் ஆஃப் எலிமெண்ட்ஸ். எலிமெண்ட்ஸ் வந்து இந்த உலகம் இந்த 118 எலிமெண்ட்ஸ் அதால் ஆனது. இந்த உலகம் இந்த 118 எலிமெண்ட்டில் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கிள் பண்ணியிருக்கிற எலிமெண்ட்ஸ், குறிப்பாக அந்த எல்லோயிஷ் கலரில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் செமிகண்டக்டர்களுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அது எதனால் அந்த எலிமெண்ட்ஸ் பயன்படுத்தப்படுகிறது, அதன் மூலமாக எப்படி செமிகண்டக்டர்ஸை செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி ஒரு அணுவுடைய அமைப்பை நம்ம பார்த்துறோம். அணுவுடைய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கே நல்லா தெரியும், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படின்னு 3 பார்ட் இருக்குது. புரோட்டானும் நியூட்ரானும் அந்த அணுவுடைய நியூக்ளியஸ், மைய கருக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ்கள் சுற்றி வந்துட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு இந்த 118 தனிமமும் 118 விதமான 118 தனிப்பட்ட எண்ணிக்கையிலான எலக்ட்ரான்ஸை கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான், ஒரே ஒரு புரோட்டான். ஹீலியம் வந்து 2 எலக்ட்ரான், 2 புரோட்டான், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து அதை சுற்றி வருகிற எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றி வர்றது வந்து எலக்ட்ரான்ஸுடைய ஆர்பிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்பிட் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து பேர் உண்டு. இன்னர் ஆர்பிட் வந்து கே, அதுக்கு அடுத்த ஆர்பிட் எல், அதுக்கு அடுத்தது எம், அதுக்கு அடுத்தது என். ஸோ கேயில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கிற மாதிரி அதனுடைய கேப்பபிலிட்டி, அதனுடைய கெப்பாசிட்டி. அப்புறம் எல்லில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ், எம்மில் வந்து 18 எலக்ட்ரான்ஸ், என்னில் வந்து 32 எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த மாதிரி அதனுடைய அந்த எலக்ட்ரான்ஸுடைய ஆர்பிட்டுகள் அமைந்திருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரானுடைய அமைப்பில் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்குல்லவா, அதை வந்து ஷெல்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்பிட்டை, அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லு தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வேலன்ஸ் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலன்ஸ் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை தான் வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவாங்க. சிலிக்கான் ஒரு முக்கியமான செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த சிலிக்கானுடைய அட்டாமிக் நம்பர் பாருங்கள், அது வந்து 14. அதாவது அதனுடைய கே அந்த ஆர்பிட்டில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எல்லில் வந்து 8,
அப்போ 8 2 10 போக அதனுடைய நம்பர் 14ங்கிறதுனால மீத 4 எலக்ட்ரானும் அந்த வேலன்ஸ் செல்லில் வேலன்ஸ் எலக்ட்ரானாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ அதனுடைய அந்த காம்பவுண்டு ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்ப்போம். அந்த சிலிக்கான் மெட்டீரியல் வந்து எப்படி ஒரு அமைப்பாக ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு கிறிஸ்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலிக்கான்லேயும் வேலன்ஸ் எலக்ட்ரானுடைய அளவு வந்து 4 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த ஒவ்வொரு பக்கத்து சிலிக்கானில் உள்ளது 4, இந்த பக்கத்தில் உள்ள 4 அடுத்தடுத்த. இப்போ உதாரணத்துக்கு இந்த சென்டரில் இருக்க சிலிக்கான் எடுத்துடுங்க, அதை சுற்றி அதனுடைய 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. ஆனால் அந்த வேலன்ஸ் செல்லுடைய கெப்பாசிட்டி நம்ம என்ன பார்த்தோம், L அப்படின்னா 8 இருக்கலாம். ஸோ 8, அந்த 8 விட தாண்டி போகிறப்ப என்ன செய்யும், 18க்கு போகணும். ஸோ இப்போ 8 அதில் இருக்கலாம், ஆனால் 4 தான் அதனுடைய அந்த செல்லில் இருக்குது. அப்போ மீத 4 என்ன பண்ணும், பக்கத்து சிலிக்கானில் இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான் இதில் சேர்த்து இந்த மாதிரி அமைப்பில் அதனுடைய ஒரு பாண்டிங் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அந்த எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணுது, ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூலமாக ஒவ்வொரு சிலிக்கான் நியூக்ளியஸை சுற்றிலும் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கிற மாதிரி அது ஒன்றுக்கு ஒன்று பிணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை வந்து இந்த மாதிரி பிணைப்பை என்ன சொல்லுவாங்கன்னா கோவேலண்ட் பாண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஜெர்மானியத்தில் பார்த்தீங்கன்னா 32 எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த 32ல் அவுட்டர் ஷெல்லில் பாருங்கள் 2, 8, 18, அப்புறம் பேலன்ஸ் வந்து 4 இருக்குது. ஸோ அதனால தான் சிலிக்கானும் ஜெர்மானியமும் செமிகண்டக்டர்ஸ் மெட்டீரியலாக அறியப்படுகிறது. அது செமிகண்டக்டர் தனிமங்கள், அது வந்து எலிமெண்ட்ஸ். இப்போ அதே செமிகண்டக்டரில் வந்து சேர்மங்கள் இருக்குது. அது என்ன சேர்மம் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேலியம் ஆர்சனிக். இந்த காம்பவுண்டு பாருங்கள், கேலியம் ஆர்சனிக் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கேலியத்துடைய ஆட்டோமிக் நம்பர் வந்து 31. ஸோ அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கிறது வந்து 3. ஆர்சனிக்குடைய அட்டாமிக் நம்பர் 33, அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 5. ஸோ இந்த ரெண்டும் இணைந்த இந்த லாட்டிஸ் பாருங்கள், இந்த ரெண்டும் இணைந்த இந்த லாட்டிஸ் வந்து பாருங்கள், ஆர்சனிக்கை சுற்றிலும் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அதற்கு அது வந்து எதோட பாண்டிங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேலியத்தை சுற்றிலும் இருக்கிற 3 வேலன்ஸ் எலக்ட்ரானோட பாண்டிங் பண்ணி இந்த அமைப்பில் ஒரு லாட்டிஸை உருவாக்குது, ஒரு கோவேலண்ட் பாண்டை உருவாக்குது. இதுவும் ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியலாக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த பாண்டிங்க்கு பேர் வந்து கோவேலண்ட் பாண்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியலில், அதாவது சிலிக்கான், ஜெர்மானியம், கேலியம் ஆர்சனிக் காம்பவுண்ட், இந்த மாதிரி மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 கியூபிக் சென்டிமீட்டரில் சிலிக்கானை பொறுத்த வரைக்கும் 15 பில்லியன் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 1.5 × 10⁻10. ஜெர்மானியத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 2.5 × 10⁻13, பல மடங்கு. கேலியத்தை பொறுத்த வரைக்கும் 1.7 × 10⁻6. கேலியம் ஆர்சனிக்கை பொறுத்த வரைக்கும் 1.7 × 10⁻6 எலக்ட்ரான்ஸ் வந்து இதில் இருக்கும். கேரியர்ஸ், அந்த ஃப்ரீ கேரியர்ஸ் அதில் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை பயன்படுத்தி, இது எல்லாமே ஒரு செமிகண்டக்டர்னு சொல்லிட்டோம். செமிகண்டக்டர்னால் அதனுடைய கண்டக்டிங் கெப்பாசிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஒரு குட் கண்டக்டராகவும் இருக்காது, ஒரு குட் இன்சுலேட்டராகவும் இருக்காது, ரெண்டுக்கும் நடுத்தரமாக இருக்கும்னு சொல்லிட்டோம். இதை வந்து ஒரு குட் கண்டக்டராக எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த சிலிக்கான் மெட்டீரியலை வந்து முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அதை அதர் எலிமெண்ட்ஸ்லேருந்து பியூர் பண்ணிடுவாங்க. இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் எடுத்து எவ்வளோக்கு எவ்வளோ பியூர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பியூர் மெட்டீரியல், பியூர் சிலிக்கான் லாட்டிஸாக அதை ஃபில்டர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் என்ன செய்வாங்கன்னா குறைஞ்ச அளவில் இம்ப்யூரிட்டிஸை சேர்ப்பாங்க. அது என்ன இம்ப்யூரிட்டி சேர்க்காங்கன்னா ஆன்டிமனியுடைய அட்டாமிக் நம்பர் பாருங்கள் 51. இதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 5 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ இதை வந்து ஒரு சிலிக்கானோட ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் குறைஞ்ச அளவில் சேர்ப்பாங்க. சேர்க்கிறப்ப அந்த சிலிக்கான் வந்து என்ன ஆகும்னா என் டைப் மெட்டீரியலாக மாறிடும். ஸோ எப்படி மாறுதுன்னா, நார்மலாக சிலிக்கானுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 4. ஸோ ஒரு சிலிக்கான் லாட்டிஸில் இன்னொரு சிலிக்கான்லேருந்து 4 எடுத்துக்கலாம் பக்கத்தில் இருக்க சிலிக்கான்ஸ்லேருந்து. ஆனால்
இந்த ஒரு ஆன்டிமணியை நம்ம அதில் கலக்கிறப்ப அந்த ஆன்டிமணி எஸ்பின்னு போட்டுருக்கு பாருங்கள், அதான் ஆன்டிமணி. அதனுடைய 4 இந்த சிலிக்கான் லாட்டிஸோட பாண்ட் ஆயிரும், கோவேலன்ட் பாண்ட் ஆயிரும். ஆனால் அதில் அந்த ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான் மிச்சம் இருக்கும். அது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக எந்த பாண்டிங்கும் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த சிலிக்கான் மெட்டீரியல் வந்து என் டைப் மெட்டீரியலாக ஆயிருச்சு. ஏன்னா எலக்ட்ரான் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து என் டைப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த மெட்டீரியலை பாருங்கள், இது வந்து பி டைப் மெட்டீரியல். இதில் வந்து சிலிக்கானோட போரான் எலிமெண்ட்டை வந்து சேர்க்காங்க. பியூர் சிலிக்கான் மெட்டீரியலோட போரான் இம்ப்யூரிட்டியை கொஞ்சமாக சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்குறப்ப பாருங்கள், இந்த போரானுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 5, அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 3. ஸோ இதில் வந்து பாருங்கள், 4 பக்கம் 4 சிலிக்கானுக்கு 3 சிலிக்கானோட தான் அது பாண்ட் பண்ண முடியும். இன்னொரு பக்கம் பாண்ட் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேர் வந்து ஹோல். அதில் வந்து எலக்ட்ரான் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹோல் அதில் இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மெட்டீரியல், பி டைப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணுற ப்ராசஸுக்கு பேர் வந்து டோப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு பியூர் செமிகண்டக்டரை வந்து அதில் கொஞ்சமாக இம்ப்யூரிட்டிஸை சேர்க்கிறதன் மூலமாக அதை வந்து ஒரு என் டைப் மெட்டீரியலாகவோ அல்லது ஒரு பி டைப் மெட்டீரியலாகவோ மாற்றுற ப்ராசஸுக்கு பேர் வந்து டோப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என் டைப் மெட்டீரியலை எப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்னா, அதில் வந்து பென்டாவேலண்ட், ஆக்சுவலாக சிலிக்கான் அப்புறம் ஜெர்மானியம் இதெல்லாம் வந்து டெட்ராவேலண்ட். அது என்னென்னா அதனுடைய வேலன்ஸ் செல்லில் வந்து 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். டெட்ரானா 4ன்னு அர்த்தம். ஸோ அதோட ஒரு என் டைப் மெட்டீரியலை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க, பென்டாவேலண்ட் சச்சஸ் ஆன்டிமனி, ஆர்சனிக், பாஸ்பரஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு இம்ப்யூரிட்டியை அதோட ஆட் பண்ணுறப்ப அதில் வந்து ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் அந்த ஒவ்வொரு அணுவுக்கும் வந்துடும். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸை வச்சு அது என் டைப் மெட்டீரியலாக மாறிவிடும், குட் கண்டக்டராக அது மாறிடும். அதே மாதிரி பி டைப் மெட்டீரியலையும் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பியூர் சிலிக்கான் அல்லது ஜெர்மானியம் கிறிஸ்டலோட அது வந்து டெட்ராவேலண்ட், அதோட 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் உள்ள ஒரு ட்ரைவேலண்ட் மெட்டீரியல். இது என்னென்னா போரான், கேலியம் அல்லது இண்டியம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று, பெரும்பாலும் போரான் சேர்க்குறாங்க. சேர்ப்பதன் மூலமாக ஒரு பி டைப் மெட்டீரியலை உருவாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த என் டைப் அண்ட் பி டைப் மெட்டீரியலை உருவாக்குற ப்ராசஸ் பேர் டோப்பிங்னு பார்த்தோம். இந்த டோப்பிங் டென்சிட்டி வந்து ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்த வரைக்கும், இப்போ ஒரு டயோடு, அந்த டயோடைய கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி, ஒரு ஜீனர் டயோடு அல்லது ஒரு டிரான்சிஸ்டருடைய பேஸ் எமிட்டர் கலெக்டர் அல்லது ஒரு ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டருடைய கேட், சோர்ஸ் அண்ட் ட்ரைன், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய கரண்ட் கேரியிங் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி இதனுடைய டோப்பிங் டென்சிட்டியை மாற்றி அமைச்சுக்கிடுவாங்க. இந்த என் டைப் அண்ட் பி டைப் மெட்டீரியல் தான் பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர் டிவைஸ். இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான செமிகண்டக்டர் டிவைசஸும் இந்த மாதிரி பிஎன் பில்டிங் பிளாக்ஸால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் இந்த வீடியோவில் செமிகண்டக்டர்னால் என்ன, அது எப்படி அதை தயார் பண்ணுறாங்க, அதனுடைய பாண்டிங், அதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவியன் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.